கில்லி படம் 2004ல் ரிலீஸ் ஆகி தளபதியுடைய மார்க்கெட்டையே எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதுக்கு விதை போட்டது அதுக்கு முன்னாடி வந்த திருமலை படம் தான். திருமலை வர்றதுக்கு முன்னாடி தமிழன் பகவதி புதிய கீதைன்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜான மூவி தான் தளபதி கிட்ட இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை வேற பரிமாணத்துல காட்டின படம் தான் திருமலை. அதுக்கு அடுத்து வந்த 2004ல் கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் தமிழ் சினிமால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸை கில்லி படம் ரூல் பண்ணிச்சு. கில்லி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாட்ஷா தான் வசூல் வேட்டையனா இருந்துச்சு. ஆனா கில்லி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பதக்கத்தை கில்லி படம் தட்டி பறிச்சிடுச்சு. என்னதான் ரீமேக் படமா இருந்தாலுமே அதை ரீமேக் படமா மட்டும் எடுத்துடாம மெனக்கெட்டு தரணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பை போட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை மாத்தி ஒரு பிளாக் பஸ்டரை கொடுத்தாரு. தெலுங்குல ஒக்கடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அங்க பிளாக் பஸ்டர். அந்த படத்தை ரீமேக் பண்ண போறதுக்காக தரணி பாத்தீங்கன்னா சும்மா அந்த படத்தை சிடில போட்டு பார்த்துட்டு அந்த படத்தை ரீமேக் பண்ணிடல. தெலுங்கு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்க ஒக்கடு படம் தியேட்டர்ல எந்த அளவுக்கு ஓடுது, எந்தெந்த சீன்ஸுக்கெல்லாம் ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு சீன்லயும் ஆடியன்ஸ் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு ஒண்ணுத்தையுமே பார்த்து இங்க வந்து அது ரீமேக்கு தயார் பண்ணாரு. தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாலுமே புது கேரக்டர்லாம் உள்ளார வைக்கிற அளவுக்கு தரணி பாத்தீங்கன்னா கில்லி படத்துல அவருடைய மொத்த உழைப்பையும் போட்டாரு. ஓட்டேரி நரின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா கில்லி படத்துல இருப்பாரு. ஆனா அந்த ஒக்கடு படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இல்ல. சின்னதா எங்கெங்கெல்லாம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுமோ அங்க எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா தரணி பாத்தீங்கன்னா அதை மாத்தி அமைச்சு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு பிளாக் பஸ்டரான கில்லியை கொடுத்தாரு. 2004ல் ரிலீஸ் ஆன படம் இப்போ வரைக்கும் சன் டிவில போட்டா டிஆர்பில வேற லெவல்ல போகும். மற்ற படங்கள்லாம் இந்த கேரக்டர் நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு தான் தோணும். ஆனா கில்லி படத்துல மட்டும் அந்தந்த கேரக்டருடைய பேர் கூட இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட பேரோட சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வேலு, தனலட்சுமி, முத்துப்பாண்டி, புவனா, ஓட்டேரி நரின்னு சொல்லி இப்போ கூட போயிட்டு யாரை கேட்டாலும் இந்த பேரை அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கேரக்டருடைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். அவர் பாத்தீங்கன்னா இது ஒரு ரீமேக் படம், அங்க இருக்கிற மியூசிக்கை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொன்னாலுமே வித்யாசாகர் அதை ஏத்துக்காம நாம இங்க புதுசா கொடுப்போம்னு சொல்லி அவர் மெனக்கெட்டு புது இசையை கொடுத்தாரு. அப்பெல்லாம் அப்படி போடு பாட்டு கேட்காத இடமே இல்லை. இப்பவும் கொக்கரக்கோ கேட்டா அவ்வளவு துள்ளலா இருக்கும். படம் எந்த அளவுக்கு ஸ்பீடா போதோ அதே அளவுக்கு மியூசிக்கையும் ஸ்பீடா கொடுத்திருப்பாரு. கில்லி படத்தினுடைய தாக்கத்துல அப்போலாம் பாத்தீங்கன்னா எந்த ஊரை பார்த்தாலும் அந்த ஊர்ல ஒரு கில்லி கபடி டீம் இருக்கும். கில்லி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் தரணி பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி அப்படி இல்லைன்னா ஒரு கபடி ஸ்டோரி இதை ரெண்டுத்துல எதனாச்சும் ஒண்ணுதான் பண்ணலான்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒக்கடு படத்தினுடைய ரீமேக் வந்தது. ஆனா ஒக்கடு படத்தினுடைய கதை பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் தரணி பாத்தீங்கன்னா அதை சேலஞ்சிங்கா ஏத்துக்கிட்டு நமக்கு கில்லி கொடுத்தாரு. 8 கோடி பட்ஜெட்ல எடுத்த ஒரு ரீமேக் படம் 50 கோடி வரை கலெக்ட் பண்ணிச்சு. அது அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். பாட்ஷா படத்தையே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தான் கில்லி படத்தினுடைய வசூலும் இருந்துச்சு. கில்லி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் பாத்தீங்கன்னா தளபதியுடைய பெரிய வசூலான படம். ஆனா அதுக்கப்புறம் கில்லி படம் தான் அதுக்கும் மேல ஒரு பெரிய வசூலை தளபதிக்கு கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா தளபதியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நிறைய படங்கள் கொண்டு போயிருக்கு. அதுல முதல் படம் கில்லினே சொல்லலாம். இந்த வருஷத்தோட கில்லி படம் வந்து 20 வருஷம் ஆகுது. ஏப்ரல் 17ஆம் தேதி அதாவது பாத்தீங்கன்னா 2004 ஏப்ரல் 17ல கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2024 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா கில்லி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. நீங்க யாரெல்லாம் அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறீங்க, அது மட்டும் இல்லாம கில்லி படத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், நீங்க எத்தனை முறை டிவில பார்த்திருக்கீங்க, எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நாம மீட் பண்ணலாம்.